இப்போ வரைக்கும் AK64 படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைக்கல. அதிலயும் குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, அஜித் குமார் அவர்கள் கேட்கக்கூடிய சேலரிய ப்ரொடியூசர்ஸ் குடுக்கறதுக்கு தயாரா இல்ல அப்டிங்கிற மாரிலாம் வந்து தகவல் வெளியாயிட்டு இருந்தது. சோ இதுக்கு நடுவுல பாத்தீங்க அப்டின்னா, அஜித் குமார் அவர்களே ரீசென்ட்டா ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அஜித் குமார் ஸ்போர்ட்ஸ் சர்வீஸ் LLC அப்டிங்கிற ஒரு புரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு அத வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்லயும் போய் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம தன்னுடைய பேர் வந்து ஒரு லைஃப் டைம் மெம்பராவும் அவரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருந்தாரு. சோ அப்படி இருக்கும்போது இப்போ என்ன மாரி முடிவு எடுத்திருக்காங்க அப்டின்னா, AK64க்கு இப்போ வரைக்கும் ப்ரொடியூசர் கிடைக்கல. சோ அதனால வந்து அஜித் குமார் அவர்களே இந்த அஜித் குமார் ஸ்போர்ட்ஸ் சர்வீஸ் LLC அப்படிங்கிற அவருடைய ப்ரொடக்ஷன் பிளஸ் அது போக இன்னொரு ப்ரொடக்ஷன் கம்பெனி 2 ப்ரொடக்ஷன் கம்பெனிஸா சேர்ந்து இந்த AK64 படத்தை வந்து எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களாமா. அண்ட் அஜித் குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு 15 நாள், சினிமாவுக்கு ஒரு 15 நாள் அப்படின்னு சொல்லி ஒரு மாசத்துல 15 டிவைட் பண்ணி ரெண்டையும் சைமல்டேனியஸா மேனேஜ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அண்ட் அது போக AK64 படத்துடைய ஷூட் வந்து வர மே ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான்ல தான் இப்போ படத்துடைய டீம் இருக்காங்களாமா.